சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். வியாபார நிறுவனத்திற்கு வாஸ்து உண்டு. அந்த முதலாளி அவங்க வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து ப்ளே பண்ணும். அப்போ அவர் தூங்கக்கூடிய அந்த ரூம் சயன அறை அப்படிங்கிறது தான் அவரோட வாசியை சரி பண்ணக்கூடியது. அவர் வந்து நல்லா அந்த பிஸ்னஸில் வந்து வளர்ந்து வரணுமா. அந்த ஓனர் வந்து தென்மேற்கில் தான் உட்காந்துருப்பாரு. தென்மேற்கில் உட்காரும்போது அந்த இடத்த வந்து ஒரு அரை அடிக்கு உயரம் பண்ணி 6 இன்ச்சுக்கு உயரம் பண்ணி ஒரு வுட்டில் பண்ணியிருப்பாங்க. பண்ணி அது மேலே ஒரு டேபிள் போட்டு ஒரு தொழிலுக்கும் ஒரு கிரகம் இருக்கு. அப்போ அதை உச்சப்படுத்தும் பொழுதுதான் அந்த இடத்துல பணவரவு அதிகமாகும். அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கணும், எந்த நேரத்தில் அவங்க பணம் போடணும், அவங்க காஃபி குடிக்கணுமா டீ குடிக்கணுமா எல்லா விஷயத்தையுமா. காஃபி டீ நிச்சயமா காஃபினா ராகு, டீனா சனி, சலிப்படைந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 587 அப்படிங்கிற எண் நம்பர் சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு தொழிலதிபர் இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து நம்ம வந்து பணம் கொடுக்கறது வந்து நம்ம பொருளாதாரத்தை தடை பண்ணும். COUNT கவுண்ட் அப்படிங்கறத சொல்லி ஏராளமான நபர்கள் வந்து இந்த பணவரவை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. வடக்கு காலி இடம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க லைஃபை கொண்டு போறாங்க. சிக்னேச்சர் சைன் எப்படி பண்றாங்க எல்லாமே பார்த்தவங்க கூட சொல்லி நிச்சயமா. சின்ன டிப்ஸ் நம்ம வந்து இந்த தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 9 இருந்து 10:30 மணிக்குள்ள ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 16 திசைகளும் 16 செல்வங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 16 திசைகள்ல இருக்கிற 16 செல்வங்களையும் நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தின நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிபுணர், இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ரேக்கி ஹீலர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா தேவி அம்மா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். வணக்கம்மா நற்பவி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்து சேம் டைம்ல வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதே இன்வெஸ்ட்மெண்ட், அதே பிஸ்னஸ், இதே தான் பண்றாங்க. ஒருத்தர் வந்து அந்த நிறுவனத்தை ஆஹா அப்படின்ற அளவுக்கு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இன்னொருத்தர் வந்து ரொம்ப டவுன் ஆகி நட்டத்துக்கு மேல நட்டம். எல்லாமே ஒன்னாதான் பண்ணாங்க, எல்லாம் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் ஒருத்தருக்கு நல்லதா நடக்குது, ஒருத்தருக்கு கெட்டதா நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னம்மா? நிச்சயமாங்கம்மா. ஏன்னா 2 பேரும் ஒரே பிஸ்னஸ், ஒரே முதலீடு, ஒரே மாதிரியான ஆட்கள். நீங்க சொல்றது எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் 2 பேரும் வசிக்கிற வீடு வேற வேற தானே. 2 பேரும் நான் சொல்றது என்ன, வியாபார நிறுவனத்திற்கு வாஸ்து உண்டு. ஆனால் அந்த ப்ரொப்ரைட்டர் அந்த முதலாளி அவங்க வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து ப்ளே பண்ணும். அப்போ அவர் தூங்கக்கூடிய அந்த ரூம் சயன அறை அப்படிங்கிறது தான் அவரோட வாசியை சரி பண்ணக்கூடியது. அவர் வந்து நல்லா அந்த பிஸ்னஸில் வந்து வளர்ந்து வரணுமா, இல்லை அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து கை கெடுக்காமல் போகணுமா அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்கிறது அவங்க வீட்டோட 16 திசைகள். ஏன்னா அந்த 16 திசைகளில் நம்ம என்ன சொல்கிறோம், வரவுக்குன்னு ஒரு திசை சொல்கிறோம், டிரான்சாக்ஷனுக்குன்னு 2 திசைகளை சொல்கிறோம், சேமிப்புக்குன்னு ஒரு திசைகள் சொல்கிறோம். ஆனால் பிஸ்னஸ் என்னமோ ஒரே பிஸ்னஸ்ஸு, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை பற்றிய நுணுக்கங்களும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் வந்து வெற்றி அடைகிறாங்க, ஒருத்தர் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னா 2 பேரோட வீடுகளும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த மாதிரியான சிக்கல்களை நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தொழில் நிறுவனத்துக்கு வாஸ்து பார்க்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த பிஸ்னஸோட அந்த ப்ரொப்ரைட்டர் அந்த நிறுவனரோட வீட்டை தான் ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணணும். அந்த வீட்டோட 16 செல்வங்கள், 16 திசைகள், 16 செல்வங்கள் அங்கே என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் என்ன இருக்குது, எந்த திசையை பார்த்த வீடு, உச்ச வாசல் வச்சுருக்காங்களா, வடக்கில் கிழக்கில் ஜன்னல் வச்சுருக்காங்களா, வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் என்ன வேலை பார்க்குது, மரங்கள் அந்த வீட்டை சுற்றி எப்படி வச்சுருக்காங்க, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க,
அவர்களோட வந்து தொழில் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட நட்சத்திரங்கள் என்ன, அவங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்திகள் நடக்குது, அவங்களோட லக்னம் என்ன, நிறைய விஷயங்கள் இதில் ஆய்வு பண்ணணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வியல் விஷயங்கள் வேறுபட்ட நிலையில் இருக்கலாம். அந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா பிஸ்னஸ் கொண்டு போகிறாரு அப்படின்னா அந்த வீட்டோட வாஸ்து பக்காவாக கரெக்டாக அமைந்திருக்கலாம். அந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் முறைகள் பக்காவாக இருக்கலாம். தெய்வ வழிபாடுகள் சிறப்பாக இருக்கலாம். அவருக்கு நல்ல திசைகள் நடக்கலாம். இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஏன் இங்கே மட்டும் தோல்வி அங்கே மட்டும் வெற்றி அப்படிங்கிறத 2 விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. எல்லா பூட்டுக்களுக்கும் சாவிகள் உண்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன காரணத்தினால அந்த தொழில் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அவரோட வீட்டை நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பிஸ்னஸ் ப்ரொப்ரைட்டர் அந்த ஓனர் வந்து தென்மேற்கில் தான் உட்காந்துருப்பார். தென்மேற்கில் உட்காரும்போது நான் நிறைய இடங்களில் திருப்பூரில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். தென்மேற்கு உயரமாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து ஒரு 1/2 அடிக்கு உயரம் பண்ணி 6 இன்ச்சுக்கு உயரம் பண்ணி ஒரு வுட்டில் பண்ணியிருப்பாங்க. பண்ணி அது மேலே ஒரு டேபிள் போட்டு அவர் உட்காந்துருப்பார். அல்லது அந்த இடத்துல வந்து நிறைய கன்னி மூலை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி படங்களை வச்சு அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் தீபம் ஏற்றுவாங்க. இது போன்ற நிறைய தவறுகள் அந்த இடத்துல நடக்கும். அது போலவே நிறைய வந்து பூஜை படங்களுக்கு பூ வந்து வியாபார நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் போடுவாங்க. மற்ற நாளில் அது க்ளீன் கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே இருக்கும். விளக்கு வச்சுருப்பாங்க, அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சி எண்ணெய் பிடிச்சி போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய தவறுகள் இருக்கும். அது பூஜை பணம் வச்சு கரெக்டாக பூஜை பண்ணுற மாதிரி தான் பூஜை பணம் வைங்க. வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்காதீங்க. யாரும் வியாபாரம் பண்ணுற இடத்துல பூஜை படம் வச்சு பூஜை பண்ண சொல்லி எங்கேயும் எழுதப்படலையே. இது மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸு மோஸ்ட்டாக. அதுலேயும் ரொம்ப சிம்பிளாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்த நிச்சயமாக செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட நீங்கள் தூங்கக்கூடிய அந்த பெட்ரூம் வந்து உச்சமாக இருக்கணும். அதை கவனித்து சரி பண்ணிடுவோம். சரி பண்ணின பிறகு அவரோட இப்போதைய தசாபுத்திகளுக்கு என்ன, எந்த வழிபாடுகள் பண்ணணும், எந்த ஆலயங்களுக்கு போகணும், ப்ளஸ் வந்து அவரோட நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரத்தை எப்படி அவர் ஆக்டிவேட் பண்ணணும், அதற்குண்டான சிம்பிள்ஸ் அவர் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். அதற்குண்டான தெய்வங்களை அவர் வழிபாடு பண்ணணும். இதெல்லாமே நிறைய சொல்லி கொடுக்குறேன் டைரக்ட் விசிட்டில். அது போலவே தொழிலுக்கு அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு உண்டான நம்பர்ஸ் கொடுப்பேன். சுவிட்ச் வேர்ட்ஸு அங்கே வந்து சில ராகங்கள் சினிமா பாடல்கள் இளையராஜாவோடது நிறைய கொடுப்பேன். அது நம்ம வந்து ஜென்ரலாக பண வரவுக்கு அப்படின்னாலே நான் கல்யாணி ராகம் சொல்லுவேன். இருந்தாலுமே அவங்களோட இப்போ நடக்கிற திசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு டிரான்சிட்டில் அங்கே என்ன கிரகம் அவங்களுக்கு எப்படி வேலை பார்த்துட்ருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அது எந்த திசையை பார்த்த பிஸ்னஸ்ஸு, அந்த தொழிலோட காரகத்துவம் என்ன, அந்த என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்க தொழிலுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும். ஒரு தொழிலுக்கும் ஒரு கிரகம் இருக்குது. அப்போ அதை உச்சப்படுத்தும் பொழுது தான் அந்த இடத்துல பணவரவு அதிகமாகும். இது போல ஏராளமான விஷயங்கள். ஒரு ஓனர் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ப்ரொப்பரைட்டர் அந்த ஓனர் உட்கார்ற சீட்டு எந்த திசையை பார்த்ததா இருக்கணும். அந்த சீட்டில் என்ன கலர், நிறைய பேர் டவல் போட்டு உட்கார்றது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஐபி சீட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து அதுக்குண்டான கலர்ஸ் கூட கொடுப்பேன். அதே மாதிரி அவங்க என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும், அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும், எந்த நேரத்தில் அவங்க பணம் போடணும், இது எல்லாமே டைரக்ட் விசிட்டில் A to Z. ஒரு பிஸ்னஸ் நிறுவனத்துக்கு ஒரு தொழில் நிறுவனத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறேன்னா பக்காவாக அதோட மெஷர்மெண்ட்டு, அதோட திசை என்ன திரும்பி இருக்குது, அதில் என்னென்ன மாற்றங்கள், எங்கே வெயிட் அதிகமாக வைக்கணும், எங்கே வெயிட் குறைவாக வைக்கணும், எல்லா கரெக்ஷன்ஸு, அங்கே பேங்க் அக்கௌண்ட் என்ன, எந்த நேரத்தில் பணம் போடணும், அவங்க என்ன கிரகத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணணும், அவங்க காஃபி குடிக்கணுமா டீ குடிக்கணுமா, எல்லா விஷயத்தையுமா காஃபி டீ நிச்சயமா. காஃபினா ராகு, டீனா சனி, எல்லா விஷயமும் ஆக்டிவேட் பண்ணும். அந்தந்த கிரகங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கிரகம்னா ஒரு ஜூஸ் இருக்கு. இப்ப தொழில் நிறுவனம் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன ஜூஸ் குடிக்கணும்? அதான் சொன்னேனாங்கம்மா, அவங்களோட ஜாதகத்தை பார்க்கணும். ஜென்ரலா நம்ம சொல்றது தான் இந்த மாதிரி காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. நிறைய எனக்கு அதாவது நம்ம ஜாதகத்தையே பார்க்க வேணாம். எனக்கு இதுதாங்க லக்னம், என்னோட நட்சத்திரம் இது, என்னோட 2வது நட்சத்திரம் இது, என்னோட 6வது நட்சத்திரம் இது. அதே மாதிரி நான் வந்து கூட்டு தொழில் பண்ணுறேன், எனக்கு 9வது நட்சத்திரம் பரமமித்திர தாரை, அந்த 9வது நட்சத்திரத்தை உள்ள நண்பர்கள் இருந்தாங்கன்னா தான் தொழில் சிறக்கும். அங்கே நமக்கு எதிர்ப்பான நட்சத்திரத்தில் உள்ள கூட்டாளியை போட்டு தொழில் ஆரம்பித்தா படுத்துக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணி ஒரு தொழில் நிறுவனம் ஏன் நடக்காமல் இருக்குது, அதை நடக்க வைக்க என்ன பண்ணலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி ஆக்டிவேட் பண்ணி அழகாக லிஃப்ட் பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிடலாம். ஜெட்டு வேகத்தில் ராக்கெட் போகிற வேகத்தில் அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயத்தில் டைரக்ட் விசிட்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன்.
எல்லாருமே நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதிட்டு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராக ரிசல்ட். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் ஆரம்பித்தேன், 1 கோடி போட்டு தொழில் ஆரம்பித்தேன், 10 கோடி கடன் ஆயிடுச்சுன்னு கடனே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எப்படி மாற்றி யோசிக்கணும், மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நினச்சா நடக்காது. அதுக்குன்னு அது எப்படி வந்து உருவகப்படுத்தணும், எந்த டைமில் உருவகப்படுத்தணும். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு தொடர் தோல்வியில் ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும். என்னால் கடனே கட்ட முடியாது, இது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னால் எழுந்திரிக்கவே முடியல, காலையில் என்னவோ செய்கிறோம் போங்க, இந்த மாதிரி சலிப்படைந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 587 அப்படிங்கிற நம்பர் சாண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே மாறிடும். நான் ஜெயிச்சிருவேன், நிறைய எனக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு தன்னம்பிக்கையாக பேச ஆரம்பிக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் கொண்டு வரும்போது அவங்களோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளென்சிங் ஆரம்பிக்கும். அந்த ஆறா வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா, பிராணிக் ஹீலிங் ரைக்கிலாம் சொல்லுவாங்க, ஆறா வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக்காக ஆயிரும். அப்போ அவங்களோட முகமே மாறிடும், முகத்தில் மங்கு வர ஆரம்பிச்சிடும். வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் என்னெல்லாம் இருக்கும்னு நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கீங்க என்ன கேள்வியில். மெயினாக அந்த வாஸ்து குறைகள் உள்ள வீடுகளில் தோல் நோய்கள் இருக்கும் சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் வந்து வாஸ்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, இப்போ என் முகமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க, நான் இந்த பாருங்கள் என் உடம்பெல்லாம் இந்த கலரில் இருக்குது, என் முகம் மட்டும் இப்படி கருப்பாயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அது போலவே முகத்தில் மூக்கு மேலெல்லாம் மங்கு வந்திருக்கும். அவங்களாம் பேராபத்து இருக்குங்கிறத ஊர்ஜிதப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன தான் சோப்பு போட்டு என்ன பண்ணினாலுமே மாறுறது கிடையாது. அதுக்கு வந்து சில உணவு முறைகள் மாற்றம், வாஸ்து கரெக்ஷன். வடமேற்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஸ்கின் அலர்ஜி வந்துடும். அதே மாதிரி அங்கே தென்மேற்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே குடிக்கிற பழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி பெண்கள் வந்து நிறைய தவறான பழக்க வழக்கத்தில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அங்கே தென்கிழக்கு சரியான லெவலில் பாதிக்கப்படுது. தென்கிழக்கு சிவியராக பாதிக்கப்பட்டு தென்கிழக்கு உள்மூல படிக்கட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறைய வந்து நான் வந்து செலிப்ரிட்டி வீட்டுங்க நிறைய பார்க்குறேன்னா ஹப்புக்கு போகிற பழக்கம் பிள்ளைங்களுக்கு இருக்குது. அது சின்ன வயசுலேயே இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை சின்ன பிள்ளைங்களே கற்றுக்குறாங்க. அது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த குழந்தைங்களை வந்து திருத்தி கொண்டு வரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி, அடிக்ஷனு, இது எல்லாமே அந்த வீட்டோட வாஸ்து தான். பிள்ளைங்க வந்து அதே மாதிரி பசங்கள்லாம் பாருங்கள், வீட்டுக்கே தெரியாமல் பணத்தை எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் கேமராவை திருப்பி வச்சுட்டு பையன் வீட்டில் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த வீட்டோட கரெக்ஷன், அந்த வீட்டுக்கு வாஸ்து கரெக்ஷன், இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணி தனி ரூமை செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்தோம். இப்போ அந்த பையன் வந்து அவ்வளோ ரொம்ப ஒழுக்கமான பையன், சின்ன வயசில் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி அவங்க பேரண்ட்டே சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியல, பையன்கிட்ட இப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே நம்மளோட இருப்பிடம் தான் காரணம். ஏன்னா தாயின் கருவறை போல் ஒரு அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்மளுக்கு வந்து தாய் இருக்காங்க, அது போல் இந்த வீடு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தாயின் கரிசனத்தோடு அந்த வீடு நம்மளை பார்த்துக்குது. அப்போ அந்த வீடை வந்து அதாவது வாஸ்து கரெக்ஷன்ஸு சிம்பிளாக பண்ணி அதுக்கு ரிசல்ட் எடுத்துடலாம். இந்த வாஸ்து கரெக்ஷன், தென்மேற்கு உள்மூல படிக்கட்டு வந்துருச்சு, படிக்கட்டெல்லாம் இடிக்க வாய்ப்பே இல்லை, டாய்லெட்டு தவறாக தென்கிழக்கில் கட்டிட்டோம், எந்த பாதிப்புகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. என்னோட நம்பரில் நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நானே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குற கேள்வி என்னென்னா, மேடமே நேரில் வருவாங்களான்னு கேட்குறீங்க. ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம்? டைரக்ட் விசிட், நானே உங்கள் இடத்துக்கு வந்து காம்பஸில் உங்கள் வீட்டோட உங்கள் இடத்தோட டைரக்ஷன் எப்படி திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்கள் வீட்டோட அளவு என்ன, உங்கள் வீட்டோட 16 திசைகள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிற புரிதலை, என்னென்ன தவறுகள் இந்த வீட்டில் இருக்குங்கிறத உங்களுக்கு எல்லாத்தையுமே சுட்டி காட்டிட்டு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை ரெடி பண்ணிடலாம். அந்த ரூமில் நீங்கள் தூங்கும் பொழுது 9 நாள், 90 நாள், 180 நாட்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பொறுத்து உங்கள் கர்மாவை பொறுத்து அந்த சர்க்கியூட் வந்து சுற்றி வரும்போது ஒரு ரவுண்டு வர்றதுக்குள்ளேயே உங்களோட பிரச்சனைகளில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அந்த மாற்றமே உங்களுக்கு வந்து ஒரு உறுதியை கொடுக்கும். நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக வந்துடும். அது கூடவே உங்களோட கிரக பலன்கள் என்ன, உங்களுக்கு என்ன வழிபாடுகள் நீங்கள் பண்ணணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வாழ்வியல் மாற்றங்கள் நீங்கள் என்ன கொண்டு வரணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட விசிட்டிங் கார்டு என்ன கலரில் இருக்கணும், நீங்கள் என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக உங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும், சரியான முறையில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, வராத கடன் எப்படி வரும், இந்த மாதிரி எண்ணில் அடங்காத விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுக்குறேன் டைரக்ட் விசிட்டில். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை நீங்கள் வாஸ்துப்படி மாற்றுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்.
நான் உங்களை நேரில் சந்திக்கணும். உங்கள் வீட்டை வந்து நான் டைரக்ட் பார்க்கும்போது அந்த இடத்தோட எனர்ஜி என்ன, நான் எனர்ஜி ஹீலர், பிராணி ஹீலிங் நிறைய வந்து லெவல்ஸ் நான் முடிச்சிருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் வீட்டோட எனர்ஜி என்ன சொல்லுது, உங்கள் வீட்டோட ஆற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய கருத்துக்களை டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுக்குறேன். அதை பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஜெயிச்சிடலாம். கூடுதலாக உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு ஆரோக்கியமாக பிரச்சனையாக இருந்தால் என்ன காய்கறி வைத்தியத்தில் வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், வந்து வீடு மாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பொருட்களை பயன்படுத்தணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும், இது மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா 50 கேள்விகளில் 500 கேள்வி கூட எழுதி வைங்க. எல்லாத்துக்கும் நிறைவான உங்களுக்கு தெளிவான பதில்கள் நான் சொல்லி கொடுப்பேன். இது போல் வந்து நிறைய சாங்ஸ் என்ன வந்து ராகங்கள் உங்கள் வீட்டில் ஒழிக்கணும். ஒரு திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகாதவரோட ஜாதகத்தை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ராகத்தை கேட்கணும். ஆனால் எல்லாமே நீங்கள் செய்யணும். நீங்கள் செஞ்சாதான் ரிசல்ட் எடுக்க முடியும். சுக்கிரன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது அழகாக ஒரு ஹனியை, ஒரு தேனை வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தாந்திரிக்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் எடுக்கலாம். ஒரு தெய்வத்துக்கு ஒரு படையல் வச்சு அதில் வந்து தாந்திரீக பரிகாரங்களில் ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். எல்லாவற்றுக்குமே நான் உங்கள் வீட்டுக்கு டைரக்ட் விசிட் வரணும், உங்களோட கலந்து பேசணும். எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. 50 கேள்வி இல்லை 500 கேள்விகள் எழுதி வச்சுங்க. எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுக்கு ஒரே ஒரு முறை செக் பண்ணி சரி பண்ணிடலாம். அருமையான சிறப்பான பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராகுங்கள். காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமா கொடுக்கும். இப்போ வந்து ஒரு நிறுவனத்துல வந்து பணம் வாங்குறது, பணம் கொடுக்கறது, இந்த பணம் பட்டுவாடா பண்ற இடம் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். அதாவது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் தான் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. தென்மேற்கில் வந்து ஒரு தொழிலதிபர் அமரலாம், வடக்கு பார்த்து அமரணும். அவங்கள மீட் பண்ண வரவங்க, ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா தெற்கு பார்த்து அவங்க உட்காந்து பேசும் பொழுது அவரோட சொல்லுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு பிஸ்னஸ் வந்து ஏதோ ஒரு பொருள் விற்க போகிறோம், வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு மீட்டிங் போய் உட்காரணும் அப்படின்னா கூட யாருமே ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க வடக்கு பார்த்து உட்காரணும். அதை வாங்குறதுக்கு, அந்த பொருளை வாங்குறதுக்கு, அந்த பொருளை பற்றிய பேரம் பேச வரவங்க தெற்கு பார்த்து உட்காரும்போது 2 பேர்த்துக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த இடத்துல இருவருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அது போலவே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பட்டுவாடா வந்து ஒரு தொழில் நம்ம நடத்துகிறோம், ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சனிக்கிழமையில் வந்து அந்த பணத்தை அந்த சம்பளம் வந்து அக்கௌண்ட்டில் போட்டாலும் சரி, கையில் கொடுத்தாலும் சரி, சனிக்கிழமையில் கொடுக்கறது சம்பளத்தை வாங்குறவங்களுக்கும் பல மடங்கு பெருகும், கொடுக்குறவங்களுக்கும் மகாலட்சுமியோட அந்த அருள் வந்து இன்னும் மேலும் மேலும் அந்த தொழில் நிறுவனம் பண வரவு அந்த இடத்துல அதிகமாகும். ஏன்னா நம்மகிட்ட இருந்தால் தானே நம்மளோட தொழிலாளிகளுக்கு கொடுக்க முடியும். தொழிலாளிகளும் அந்த சனிக்கிழமையில் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போகும்போது நல்ல செலவு பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்களும் சேமிப்பு பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல தகவலாக நான் எல்லாரும் மக்கள் எடுத்துட்டு பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து இந்த கிழமையில கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது கிழமை இருக்கு? ஜென்ரலாக நம்மளோட முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செவ்வாய் வெள்ளி வந்து பணம் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம காரணம் அது வந்து சுக்கிரனுக்கு உண்டான நாள், மகாலட்சுமி வழிபாடுகளுக்கு உண்டான நாள். ஒரு தொழிலதிபர் இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து நம்ம வந்து பணம் கொடுக்கறது வந்து நம்ம பொருளாதாரத்தை தடை பண்ணும். பொருளாதாரத்தை அது வந்து நிறைய பேர் நிறைய பூஜை பண்ணி கூட எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. தாந்திரிக்ஸ் அப்படின்னா இது வந்து தவறான விஷயம் கிடையாது. இந்த கிரகங்களுக்கு உண்டான சிம்பிளாக ஒரு இடத்துக்கு இப்போ வந்து சென்னை டு பெங்களூர் போனால் பைபாஸில் போகிறதுக்கும் ஒரு வழி இருக்குது, வேற எங்கேயாவது சுற்றிட்டு போகிறதுக்கும் ஒரு வழி இருக்குது இல்லைங்களா? நம்மளோட இலக்குகளை, நம்மளோட எண்ணங்களை ஈஸியாக அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள், தாந்திரிக்ஸு, நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, விசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து தமிழாக்க வந்து விசை சொற்கள். விசைன்னா என்ன, வேகமாக போகிறது தான் நம்ம விசைன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும், நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது, அதுலேயும் நேர்மையான உழைப்பு இருக்குது, யாரும் ஏமாற்றாமல், புறம் பேசாமல், பொய் சொல்லாமல், தவறான முறையில் நம்ம சம்பாதிக்காமல், கரெக்டாக நம்மளோட வேலையை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோம், நம்ம வந்து சின்சியராக இருக்கோம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம். ஆனால் நம்மளோட கிரகங்கள் வந்து நம்மளை வந்து, ஏன்னா நம்ம ஒரு கர்ம தியரியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த கர்மா வந்து நம்மளை வந்து விடாது, பர்ஃபெக்ட் டைமுக்கு வர விடாது.
நம்மளை ஏதாவது ஒரு சுழட்டி அடிக்கும், வந்து நமக்கு வர வேண்டிய பணம் வராது, நமக்கு யாராவது நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்போம் கிடைக்காது. இந்த நிலையில தான் இந்த விசை சொற்கள்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளோட இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், சொல்லிக் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு. அழகாக ரொம்ப ரொம்ப இந்த COUNT கவுண்ட் அப்படிங்கிறத சொல்லி ஏராளமான நபர்கள் வந்து இந்த பண வரவை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போலவே இந்த 1996211447 அந்த நம்பர் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அது போலவே நீங்கள் வந்து பிரபஞ்ச தொடர்பில் இருங்க, நேர்மையாக இருந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட நீங்கள் தொடர்பில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன், 741 அப்படின்னு சொல்லிட்டு. அது போலவே எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கிறதுக்கு 587 அப்படிங்கிற இந்த எண்களை அடிக்கடி சாண்டிங் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி 8 அப்படிங்கிறது வந்து பார்த்து பயப்படவே வேண்டாம். 8ங்கிறதா இன்ஃபினிட்டியை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அழகாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது தான் இன்ஃபினிட்டி. இந்த கேலக்சிக்குள்ளே தான் இந்த 27 நட்சத்திரங்கள், 12 கிரகங்கள், இந்த வாஸ்து, நான், நீங்கள் எல்லாருமே இந்த கேலக்சிக்குள்ளே தான் இருக்கோம். அப்போ இந்த நம்ம கிரக பாதிப்புகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்மளோட நேர்மையான உழைப்பு, நம்மளோட ஒழுக்கமான மனநிலை, நல்ல எண்ணங்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த கேலக்சியோட இந்த இன்ஃபினிட்டியோட நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் விசிட்டில் இது மாதிரி ஏராளமான விளக்கங்கள் வரும். ஏன்னா வராகி தீட்சை வாங்கியிருக்கேன், பிரகத்வாராகி, ராஜராஜ சோழன் வழிபட்ட பிரகத்வாராகி தீட்சை வாங்கியிருக்கு. அந்த வாராகி உபாசகர் அப்படிங்கிறதுனால அவங்க கேள்விகள் இப்போ 50 கேள்விங்கிறது 500 கேள்விகளாக போயிட்டு இருக்கு. என்னோட கிளையன்ஸ் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம யூடியூப்ல சொல்லிடுறோம் இல்லைங்களா, உடனே எழுதி வச்சுட்டு கேட்க பதில் அப்படியே அம்பாள் கொட்டுறா வாராகியோட அருளோட. அந்த மாதிரி ஒரு நல்ல ரெமிடிஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் உச்சிஷ்ட கணபதியோட தீட்சையும் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக நம்மளோட வேலையை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணும்பொழுது இந்த பிரபஞ்சம் மேலும் மேலும் நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து உமன் என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாகவே உருவாயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து சிறு தொழில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் ஒரு நாள் பெரும் முதலாளியாக மாறணும் அப்படின்னா எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பை அவங்க பின்பற்றணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணணும்? நிச்சயமாங்க. அதாவது வாஸ்துல நம்ம வந்து ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஒரு வீட்டில் ஜெயிக்கணும், அவங்களோட தொழிலில் சிறப்பாக வரணும், ஒரு வேலையில் இருந்தால், ஒரு அரசு வேலையில் இருந்தாலும், தனியார் துறையில் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை, திருமணம், குழந்தைங்க, வம்ச வளர்ச்சி, வருமானம், அவங்க நினைத்த காரிய வெற்றி, ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா ஒரு வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு. அது போலவே இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கு நடக்கணும் அப்படின்னா வடக்கு மற்றும் தெற்கு. வடக்கு காலி இடம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி உமன்ஸ் வந்து பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பை கொண்டு போகிறாங்க. புதிய புதிய யுக்திகள், அதாவது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த வடக்கு அப்படிங்கிறது காலி இடம் அதிகமாக இருக்கணும் அவங்களோட வீட்டில். அது போல் வீடுகளில் இருக்கிற பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போலவே அவங்களோட தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறதையும் நிறைய பார்க்குறேன். இன்றைக்கி வந்து பியூட்டி பார்லர்ஸ் அதெல்லாம் தன்னம்பிக்கையாக பேசுகிறாங்க பெண்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் வந்து குறிப்பாக வந்து ஒரே தொழிலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸும் சில பெண்கள் பண்ணுறாங்க. அதை தவிர்த்துட்டு ஒரு விஷயத்த கொஞ்சமாக தான் வருமானம் வரும், ஆனால் வந்து நம்ம தன்னம்பிக்கை, தைரியமாக ஒரு க்ரியேட்டிவிட்டியோட அந்த இடத்துல நம்ம செயல்படும் போது நிச்சயமாக அந்த இடம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுது. அவங்க தொழில் பண்ணுற இடத்தையும் செக் பண்ணணும். அவங்க வீட்டு தான் இந்த இடத்துல நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிற மாதிரி தான், அவங்க தூங்கக்கூடிய இடம் பர்ஃபெக்டாக இருந்து வடக்கு அவங்க இடத்துல வந்து காலி இடம் அதிகமாக இருந்தால் அந்த பெண்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்கம்மா. அது போலவே நான் ஆண்களுக்கு என்ன சொன்னேன்னா அதே தான், பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும், பின் நம்பரு, அவங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன பாடல்கள் ஒலிக்கணும், அவங்க பூஜை முறைகள் என்ன மாதிரி பண்ணணும், அவங்க அந்த தொழிலுக்கு உண்டான காரகத்துவத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன, ஆலய வழிபாடுகள் என்ன. இப்போ ஒரு டெய்லர் அப்படின்னா அந்த அவங்க தைச்சி முடித்த பிறகு அந்த துணியை வந்து அவங்க கடையில் எந்த 22 டிகிரியில் வைக்கணும். இந்த மாதிரி டைரக்ட் விசிட் போகும்போது எல்லாமே A to Z, விசிட்டிங் கார்டு, விசிட்டிங் கார்டில் அவங்க போட்டிருக்க செல் நம்பர் என்ன, செல் நம்பர் அவங்களுக்கு என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்து கொடுக்குறேன். அது போலவே நியூமராலஜி, அவங்க சிக்னேச்சர் சைன் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தவன நிச்சயமா எல்லாமே பார்ப்பேன். ஆனால் வந்து அதுக்குண்டான நியூமராலஜிக்கெல்லாம் நான் பார்த்து இது தவறாக இருக்குது, யாராவது ஒரு நல்ல நியூமராலஜிஸ்ட் பார்த்து செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லா துறையும் நம்ம கையில் எடுத்துக்க கூடாது, நமக்கு டைமும் கிடையாது. இது உங்களுக்கு தவறாக இருக்குது, திருமண தேதி செக் பண்ணுறேன். ஒரு வீட்டுக்கு வாஸ்து போகிறேன் அப்படின்னா அந்த வீட்டில் எத்தனை பேர் திருமணமானவர்கள் இருக்காங்களோ
அவங்களோட மேரேஜ் டேட்டு செக் பண்ணுவேன். எல்லா சப்ஜெக்ட்டும் தெரியும், ஆனால் அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அதனால நான் யாரையும் ரெஃபர் பண்ணுறதும் கிடையாது. எவ்வளோ பேர் யூடியூப்பில் வராங்க, இல்லை நீங்கள் யார்கிட்ட கேட்டு கூட நல்ல இந்த மாதிரி செக் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கேட்டு நீங்கள் சரி பண்ணிக்கங்க. ஆனால் இதுவும் உங்களுக்கு ஒரு தவறுதலை கொடுத்துட்ருக்கு, இதுவும் கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். அது போலவே சிக்னேச்சர் தப்பாக இருந்தாலும் இதுவும் தவறாக இருக்குது, இதுக்கும் நீங்கள் நல்ல கன்சல்டன்ட் பார்த்து செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. வழிகாட்டுதல் நம்மளுக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து, அஸ்ட்ராலஜி, பிருங்கநந்தி நாடியில் பார்த்து சிம்பிளாக கரெக்ஷன்ஸ் சொல்லி கொடுப்பேன். வழிபாடுகள் என்ன பண்ணணும், நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம வேலை. பேங்க்கு இதெல்லாம் மட்டும் சொல்லிடும். காரகத்துவம், அந்தந்த காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள், மியூசிக்கு, நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு நிறுவனத்தினுடைய வாஸ்து வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான வருமானம், அவங்களுடைய நிறுவனம் வந்து லாபம் ஈட்டும், தொழிலாளிகளுக்கு வந்து நல்ல முறையில் சம்பளம் கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த நேர்காணலை பார்க்குற பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன்ஸ்க்கு வந்து இது பல அரிய தகவல்களை கொடுக்கும். அவங்களோட வாழ்க்கையிலையும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்மா. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்கம்மா. நிச்சயமாங்கம்மா. இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம வந்து இந்த தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கவங்களுக்கு, அது ஆண்கள் தொழில் பண்ணாலும் சரி, பெண்கள் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 9லிருந்து 10:30 மணிக்குள்ள டீயும் உளுந்து வடையும் எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. மதிய உணவு எல்லாருக்கும் ஃபுல் மீல்ஸு, அதாவது பாக்கெட் சாப்பாடு வாங்கி கொடுக்காதீங்க. ஃபுல் மீல்ஸு, சாப்பாடு, சாம்பார், பொரியல், கூட்டு, காரக்குழம்பு, தயிர், ஊறுகாய், பாயாசத்தோட மனமகிழ்ச்சியாக அந்த உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, ஒருத்தர் வேலை பார்த்தாலும் சரி, 1000 பேர் வேலை பார்த்தாலும் சரி, சனிக்கிழமை தோறும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட தொழில் வந்து வேறு லெவலில் ஜெயிக்கும். உங்கள் தொழில் சார்ந்த அந்த துறையில் உங்கள் நிறுவனம் நம்பர் 1 வர்றதுக்கு இது அடிப்படையான விஷயம். செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக சூப்பராக இருக்கும். நிறைய திருப்பூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், எல்லா இடங்களுக்கும், இந்தியா முழுவதும் பல தொழில் நிறுவனங்களுக்கு நான் வாஸ்து பார்க்குறேன். இந்தியாவை தாண்டி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லாமே பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொழில் நிறுவனங்கள் நல்ல வாஸ்து முறைப்படி மாறுவதற்கும் தொழில் நல்லா நடக்கிறதுக்கும் இந்த ஒரு சின்ன டிப்ஸை எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறேன். பிரம்மாண்ட வெற்றி சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்கள், உங்கள் வீடு மாப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பாத்திரம் விளக்குறவங்க எல்லாருமே தொழிலாளிகள், சனியின் காரகத்துவத்தில் உள்ளவர்கள். ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைஞ்சு நீங்கள் நல்லா சிறப்பாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையணும் அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு, அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சனிக்கிழமை தோறும் காலையில் 9 to 10:30க்குள்ளே உளுந்து வடையும் டீ வாங்கி கொடுங்க. மதிய சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் கொடுங்க. வேறு லெவலில் எல்லாருமே மனமகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இயற்கையும் நவ கிரக அரசர்களும் கொடுப்பார்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.